வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் கொடுமைகள். தம்பிங்களா, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. இந்த புல்லாங்கட்டி சர்க்கஸ்லாம் வேணாம். இவரையா ஏனுங்க உங்களை கூப்பிடாம பாருங்க. இத காலி பண்ணிடணும்னு நினைச்சா ஒரு செங்கல கூட ஆட்ட முடியாது. யார் கால் பண்ண? அதை நீங்க தான் சார் சொல்லணும். சே, எடுத்து போப்பா. ஒரு தகுனா சல்லி பையன். எப்ப பாரு பொம்பளை பிள்ளைகள் பின்னாடியே போய் போட்டோ எடுத்துட்டு இருந்தான். யாரு? மேடம், ஐ ஆம் யுவர் ஒன்லி ஆடம். எக்ஸாம்ல ரொம்ப கம்மி மார்க் எடுத்துருந்தாங்க. ஒரு நாள் இந்த டேபிள்ல வந்து உட்கார்ந்தாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 90-95 மார்க் எடுத்துட்டு சேரியில பாராட்டினாங்க. வழக்கம் போல தான் இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம கண்ணில் மாட்டின இன்ட்ரெஸ்டிங்கான அமானுஷியமான ரீல்ஸ் அண்ட் மீம்ஸை தான் உங்களுக்காக நான் எக்ஸ்க்ளூசிவாக எடுத்து வந்திருக்கேன். வரிசையாக பார்த்துருமா? என்னப்பா, ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. தனுஷ் வித் ரஜினி பாடி லாங்குவேஜ். தம்பிங்களா, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. புல்லாங்கட்டி சர்க்கஸ்லாம் வேணாம். ஒரு செங்கல கூட ஆட்ட முடியாது. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. உங்களுக்குங்கிறத யாரும் எடுத்துக்க முடியாது, நமக்குங்கிறதையும். இதே மாதிரி வேற ஒண்ணு சொல்லட்டுமா? யாரை தனியா அப்படி விளையாட சொல்றாப்புல, யாரு செங்கலை நகட்ட முடியாதுன்னு சொல்றாப்புல, யாரை பத்தி சொல்றாருன்னு தெரியலையே. சொல்லாமே போச்சுறானே. நல்லா தானடா போய்க்கிருந்தேன் நானு. ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. கான்டெக்ஸ்டே தெரியாம ஒரு மனுஷன் பேசுறத கேட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல காரச்சாரமா பேசினாப்புல, இல்லன்னு சொல்லல. ஆனா யாரை பத்தி பேசுறாப்புல, யாரை ஓரமா போய் விளையாட சொல்றாப்புல, ஒண்ணுமே புரிய மாட்டுதே. அப்படியா சார்? எல்லாத்தையும் கூட விட்டுறலாங்க. அட்லீஸ்ட் அவருடைய மாடுலேஷன்ல அவருடைய ஸ்டைல்ல பேசிட்டா கூட பரவாயில்ல. அந்த மாடுலேஷனும் அவருடைய ஸ்டைலும் பார்த்து பார்த்து ஒட்டிக்கிச்சான்னு தெரியல. வாய் கூட ஒரு சைடா ஒதுக்குதுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அர்த்தமாயிருந்தா ராஜா? சரி, ரைட்டு தான். இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா நம்மளாம் ஆஸ் அ ஃபேனா சூப்பர் ஸ்டாரை படத்துல பார்க்கறதுக்கே லைட்டா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகத்தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது இந்த மனுஷன்லாம் அதே வீட்டுல மருமகனா வாழ்ந்துகிட்டு இருக்காப்புல, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம இருக்குமா? மை ஃப்ரெண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பி லைக். இத காலி பண்ணிடணும்னு நினைச்சா ஒரு செங்கல கூட ஆட்ட முடியாது. என் ரசிகர்கள் ஒருத்தர் தீபந்தமா இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். என்னுடைய வழி துணை. யார உன்னை தடுக்குது வளர்ச்சிய? அது யாருங்க? நான் 2 பேரு. அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க. சொந்த அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்க தான் எதனா ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான். எங்களுக்கு அதான் தெரியல, யாருதான் இவருடைய வளர்ச்சியை தடுக்கிறது? தயவு செஞ்சு சொல்லுங்களேடா. காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே. இப்பெல்லாம் வழக்கமாவே ஒரு ஆடியோ லான்ச் இல்லைன்னா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் சொல்லி ஸ்டேஜ்ல ஏறி மைக்க பிடிச்சாலே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பேசணுங்கிறது ஒரு சம்பிரதாயம் ஆயிப்போச்சு. இதுதான்டா நம்மளுடைய சம்பிரதாயம், இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம். இதுக்கு முன்னாடி சிம்ரன் அவர்கள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி கடத்துல சம்பந்தமே இல்லாம ஜோதிகா போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன் நம்ம சிவகார்த்திகேயன் கூட ஸ்டேஜ்ல ஏறி பயங்கர எமோஷனலா பேசினாப்ல. நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், உங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. அந்த வரிசையில இப்ப தனுஷ் யாரை பத்தி பேசுறாப்புல, எதுக்கு பேசுறாப்புல, ஏன் பேசுறாருன்னு ஒன்னும் புரியாம, தலைகால் புரியாம அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் கை தட்டிட்டு இருந்திருப்பாங்க. பட் இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் யாருன்னு சொல்லாமலே பேசிட்டு போயிடுறாங்களா. கடைசியில நம்ம ஆட்கள் fill in the blanks மாதிரி, இது இவரை பத்தி தான் பேசினாரு, அந்த மாதிரி இருக்குல்ல அது அவரை பத்தி தான் பேசினாருன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்களே ஃபீல் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுகளை நம்ப கூடாது. அங்க பாருங்க, சும்மா ஒரு 4 வதந்திய பரப்பி இத காலி பண்ணிடணும்னு நினைச்சா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. பாத்தீங்களா? சின்ன செம்பு வேண்டாமா, பெரிய செம்பு தான் வேணுங்களா? யாரா அந்த அண்ணன் உங்களுக்கு? யார்தாண்டா அவரை வாழ விட மாட்டீங்க? ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்றீங்க? பாவம்டா மனுஷன், நல்ல மனுஷனா இருக்காரா? அவரை போட்டு ஏன்டா திட்டுறீங்க, அடிக்கிறீங்க? அவரை வாழ விடுங்கடா, அவரை தொழில் பண்ண விடுங்கடா. நான் இங்க வந்தது என்ன வாழ விடுன்னு சொல்றதுக்காக தான். புரியலையே, என்ன வாழ விடுன்னு. அதேதான் நம்ம மைண்ட் வாய்ஸையே மீமா போட்டாங்க. ஆக்சுவலா நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு இல்லையா தனுஷை வச்சு. ஆக்சுவலா யாருக்கு டைவர்ஸ் ஆனாலும் தனுஷ் தான் அப்படிங்கிற மாதிரி ரூமரை கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. ஒருவேளை அதை பத்தி பேசுறாரா, இல்ல ரீசன்ட் டைம்ல காப்பி ரைட்ஸை வச்சு ஒரு இஷ்யூ ஒன்று வந்துச்சு, அதை பத்தி பேசுறாரா? இந்த மாதிரி பல விஷயங்கள்ல மாட்டினதுனால யாரை பத்தி பேசுறாரு அப்படிங்கிறதே தெரியல. யார் கால் பண்ண? அதை நீங்க தான் சார் சொல்லணும். சே, எடுத்து போப்பா. ஏன் இதுக்கு நடுவுல சிவகார்த்திகேயன் எமோஷனலா பேசும்போது கூட அவர் வேற யாரை பத்தியும் பேசல, தனுஷை பத்தி தான் பேசுறாருன்னு வேற கொளுத்தி போட்டாங்களா. இப்படி பல சம்பவங்கள் நடந்ததுனால எதை யாருக்காக பேசினாருன்னு பங்கு பிரிக்கிறதே கஷ்டமா இருக்குங்க. நீ ஒருத்தன் போதும்,
தமிழ்நாட்டுல ஒரு பய தண்ணி அடிக்க முடியாதுடா. சாரி சார். தனுஷ் இன் ஆடியோ லான்ச் ஈவென்ட் பி லைக். இவ்வளவு தூரம் இவர் ஏன் ஆவேசப்படுகிறார்? உணர்ச்சியின் உச்சக்கட்ட வடிவமாய் நடமாடுகிறார். யார் அவர்? இவருக்கு என்னதான் பிரச்சனை? அடே எப்படா இந்த அளவுக்கு சிங்க் பண்றீங்க? உண்மையிலேயே அந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு ப்ரோமோ ரெடி பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு பிரமாதமா வந்திருக்குமான்னு தெரியலடா. இவ்வளவு தூரம் இவர் ஏன் ஆவேசப்படுகிறார்? ஆனா கடைசி வரைக்கும் தனுஷ் ஆடியோ லான்ச்ல யாரை பத்தி பேசினாரு, எதை பத்தி பேசினாருங்கிறது சத்தியமா எனக்கு தெரியல. பட் நீங்க ஒரு பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருந்து சார் இது இதை பத்தி தான், அது அதை பத்தி தான் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு வச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. நான் போய் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேண்டாங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது. ஒரு தகுனா சல்லி பையன். எப்ப பாரு பொம்பளை பிள்ளைகள் பின்னாடியே போய் போட்டோ எடுத்துட்டு இருந்தான். யாரு? மேடம், ஐ ஆம் யுவர் ஒன்லி ஆடம். தக்குனா தெரியுமாட்டே? தக்குனா சில்லி தானே. லெட் மீ எக்ஸ்பிளைன். என்னையா செஞ்ச? எனக்கு வாந்தியா வருது. ஊக்குப்பா. சில்லி தானே. தக்குனா நீங்க. விண்வெளி நாயகா, விடியல் வீரா. இனிமே நீ நானும் ஒண்ணு கடைசி வரைக்கும். அட பாவமே, இந்த விண்வெளி நாயகாவை என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை வேற ரேஞ்சில் வச்சிருந்தேன். ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் மேடம் ஐ எம் யுவர் ஒன்லி அடம் அதுதான்டா ஞாபகம் வருது. உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். தகுனா சல்லி பையன். எப்ப பாரு பொம்பளை பிள்ளைகள் பின்னாடியே போய் போட்டோ எடுத்துட்டு இருந்தான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தக் லைஃப் படமே ஒரு யூனிவர்ஸ் தாங்க. பாபநாசம் படத்திலேயே நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாப்ல. நம்ம தான் ஒழுங்கா பார்க்காம போய் படத்தை பார்த்து ஏமாந்து வந்திருக்கோம். நீங்க எப்படி என்ன குறை சொல்லலாம்? அது உங்க மிஸ்டேக். ப்ளீஸ் என்ன சாப்பிட விடுங்க. மீ ஆன் மை வே டு ஆபீஸ். ஆத்தி சந்திரக்கட்ட ஆட்டம் பம்பரக்கட்ட பாத்த வச்சன பட்டாசே பாத்த வல்லாட ராஜா வல்லாட ரிங்க நம்மோட ஹே. என்னடா இது? நான் மட்டும்தான் நினைச்சேன். பரவாயில்ல, நம்மள மாதிரி பல பேர் இருக்காங்க போல இருக்க. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்படின்னா எனக்கு நிம்மதியாகுது. அதுலயும் என்னுடைய ஹெல்மெட்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் க்ளோஸ்டா இருக்காது, ஆஃபா தான் இருக்கும். அப்ப நான் பாட்டு பாடுவேன், மிமிக்ரி பண்ணுவேன். ஏன் டிராபிக்ல நிக்கிறன்றதெல்லாம் மறந்து எனக்கு நானே புலம்பிட்டு இருப்பேன். சைடுல நிக்கிறவங்க எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. ஓ பாக்குறாங்களா, சரி ரைட், போன் பேசுற மாதிரி சமாளிப்போன்னு சொல்லிட்டு காதுல ஹெட்போன் இருக்கிற மாதிரி சரி மச்சான் அப்படின்லாம் சமாளிச்சிருக்கேன். உண்மையை நினைச்சேன், சிரிச்சேன். பட் உண்மையிலே பைக்ல தனியா போகும்போது நமக்கு நிறைய இமேஜினேஷன்ஸ் வரும், நிறைய மோட்டிவேஷன்ஸ் வரும். நமக்கு நாமளே பேசிக்கிறது, பாட்டு படிக்கிறது, மிமிக்ரி பண்ணிக்கிறதுன்னு எல்லா வேலைகளையும் பார்த்துட்டே போவோம். அது ஒரு மாதிரி பயங்கர என்டர்டைன்மெண்டா தான் இருக்கும். இது எல்லாத்தையும் மீறி எப்ப கிளம்பணும், எப்ப வந்து சேர்ந்தோங்கிறது நமக்கு தெரியாது. என்ன ஸ்பீடு? அட நம்ம சோஃபா தம்பி நான் டீ ஊத்திட்டான் சோஃபால. இப்ப காஃபி ஊத்துற காஃபி தொடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஈஸியா தொடிச்சிடலாங்க. இது மெயின்டைன் ஈஸியா தொடிச்சிக்கலாம். இங்க பாருங்க. அது யாரு? ஒருத்தன் மயக்க பிடிச்சி ஏதோ பேசிக்கிட்டு சின்ன பசங்க இப்ப ஆபீஸ்ல கூட்டிட்டு போயிட்டு ஏதாச்சும் கொட்டிட்டாங்களோ ஏதாச்சும் ஆகுனாங்களோ உங்களுக்கு வருத்தமே இருக்காது. ஈஸியா தொடிச்சிக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. என்னடா புத்தலாட்டாது? நல்ல வியாபாரம் பண்றாப்ல நம்ம தம்பி. அது ஒரு அட்ராக்டிவா நம்ம கிட்ட ப்ரொமோஷன் பண்ணுவார் பாத்தீங்களா? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. ஓகே ஓகே, அழகா இருக்கடா. ஆனா இத கூட விட்டுறலாங்க. நம்ம சோஃபா தம்பி ஸ்டடி டேபிள் ஒன்னு எடுத்து வந்து அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணிருப்பாரு பாருங்க. அந்த கொடுமையை நீங்களே பாருங்க, அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்க. எக்ஸாம் ரொம்ப கம்மி மார்க் எடுத்துருந்தாங்க. ஒரு நாள் இந்த டேபிள்ல வந்து உட்கார்ந்தாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 90-95 மார்க் எடுத்துட்டு சாரி எல்லாம் பாராட்டினாங்க. எப்படி ஆச்சு, நானா பண்ணேன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சுங்க. அப்புறம் வந்து இன்னொரு நாள் வேற சேர்ல உட்காந்து படிச்சேன். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மார்க் கம்மியா அதே மார்க்ல தான் எடுத்தாங்க. அப்புறம் பின்னும் இந்த சேர்லயே வந்து உட்காந்து பார்க்கலாம், இந்த சேர்ல உட்காந்து நல்லா படிப்பு எழுது, இந்த சேர்லயே உட்காந்து பார்க்கலாம்னு உட்காந்து அடுத்த எக்ஸாம் எல்லாத்துக்கும் 95 எடுத்தேன். சாரே மேன்டாரு, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. பரவாயில்ல, இந்த டேபிள்ல உட்கார்ந்து படிச்சா மட்டும்தான் நீங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நாப்டால ஆங்கருக்கு நம்ம சோஃபா தம்பி டஃப் கொடுத்துட்டாரே. காம்படிஷன் நம்மள அடிச்சுக்க ஆள்ல நினைச்சேன், இவன் டஃப் கொடுப்பான் போலதே. இந்த வயசுல நம்ம தம்பி ஒரு பக்கம் ஸ்கூலுக்கும் போயிட்டு படிப்பையும் பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் வியாபாரத்தையும் பார்க்கறதெல்லாம் நல்ல விஷயம் தான், பாராட்டக்கூடிய விஷயம் தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி உருட்டலெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும்.
ப்ரோ ஸ்பைடர்மேன் தெரியுமா? தெரியாதா? கோயம்புத்தூர் மாப்பிள்ள தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாது தெரியாது தெரியாது. பார்க்கணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு? ஹாய், நல்லா இருக்கீங்களா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்னடா நடக்குது? அந்த பையனுக்கு ஸ்பைடர்மேன்னா யாருன்னு தெரியாதா? ஆனா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சிருக்காமா? ஆனா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை சும்மா சொல்லக்கூடாது. அங்க இங்கன்னு கையை வச்சு கடத்துல ஸ்பைடர்மேனுக்கு வேப்பல் அடிச்ச பாரு. அங்க நிக்கிற நீ அப்படி பக்கத்துல போய் பேசலாமே. அட பாவிகளா, எவ்வளவு சூப்பரா சிங்க் பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் உண்மையிலே அங்க பூனை இருந்துச்சுன்னு தானே நினைக்கிறீங்க. எடிட்டிங் ஆக்சுவலா செஸ்ல நம்பர் 1 இருக்கக்கூடிய மேக்னஸை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த குக்கேஸ்ங்கிற பையன் வந்து ஜெயிச்சிருவாப்ல. அந்த டைம்ல அந்த பைப்புல கொடுத்த ரியாக்ஷன் தான் இது. இதுக்கு எக்கச்சக்கமான பேர் எக்கச்சக்கமான ரீக்ரியேஷன் வந்து பண்ணிருக்காங்க. பட் எவ்வளவு ரீக்ரியேஷன் பண்ணாலும் இந்த கேட் தாங்க அல்டிமேட். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எப்படா ஒன்று சேர்ந்தீங்க? எப்ப ஒன்று சேர்ந்தீங்க? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. ஆனா இந்த உலகத்துல எதை வேணாலும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாங்க. ஆனா இந்த குடும்பம் எப்ப பிரியும், எப்ப மறுபடியும் ஒண்ணு சேரும் அப்படிங்கறத எவனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. பாரு திடீர்னு பார்த்தா குடும்பத்துல இருக்கிற 50 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போய் மாறி மாறி திட்டி வீடியோ போட்டு அதுலயும் வியூஸ் வாங்கிக்கிறாங்க. செருப்பு பிஞ்சிடும். திடீர்னு பார்த்தா நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி அதுலயும் வியூஸ் வாங்கிக்கிறாங்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஆனா இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் மைண்டுக்கு வருது. நல்ல குடும்பம்டா. நல்ல குடும்பம் அப்படிதான் எடுத்துக்கணும். கர்மம் கர்மம் இது கரெக்ட் மாடல். ஆஹா, நம்ம அமலா சாஜி வந்துட்டாங்கல்ல. அமலா சாஜி வந்துட்டாங்கல்ல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. டர்னு ஆட்டு. கடைசியா அந்த சிரிப்பு இருக்கு பாருங்க. அந்த சிரிப்பு தம்பி முகத்தை தள்ளி வைப்பா. படித்த வாட்டி நம்ம அமலா சாஜியோட காஸ்டியூம் தான் என்னாச்சுன்னு தெரியல. எல்லா ட்ரெஸ்ஸையும் துவைக்க போட்டாங்க போல இருக்கு. அவங்க அப்பா ட்ரெஸ் எடுத்து போட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்தியாலயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இல்ல இந்தியால இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் டான்சர்னா அது நம்ம அமலா சாஜி தான்டா. சுமாரே சுமாரே உட்கார் உட்கார் உட்கார். டான்ஸ்ல அமலா சாஜி அடிச்சுக்க ஆளே இல்லடா. ஓவரா போறடா. She I love him for his loyalty. Meanwhile his loyalty. தமிழ் ரொம்ப பிடிக்கும். தமிழ் ஆளுகளை ரொம்ப பிடிக்கும். தமிழ் கல்ச்சர், தமிழ் சினிமா ரொம்ப பிடிக்கும். தெலுங்கு ஆடியன்ஸ் இருக்கா? எல்லாருமே நம்ம நம்ம ஆள்கள் தான். ஜெய்பாலையா. கடைசில எங்க இருந்து ஜெய்பாலையா வந்துச்சு? ஜெய்பாலையா. ஆனா பரவாயில்ல, மனுஷன் தேறிடுவாப்ல. தமிழ் ஆடியன்ஸ் இருக்கா? தமிழ் ஆடியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெலுங்கு ஆடியன்ஸ் இருக்கு. தெலுங்கும் நம்மளுக்கு பிடிக்கும். தெலுங்கு ஆடியன்ஸ் இருக்கா? எல்லாருமே நம்ம நம்ம ஆள்கள் தான். இவ்வளவு டேலண்டட் ஆகுற. கடத்துல தெலுங்குன்னு அவருக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்தது ஜெய் பாலையா. ஜெய் பாலையா தான். ஹிந்தி சீரியல் சோதனை. என்னடா சர்க்கஸ்லாம் காட்டுறாங்க. சூப்பர்ரா. எங்க போகுது எங்க போகுது என் நாடு எங்க போகுது? இந்த அளவுக்கு ஹிந்தில வந்து அநியாயம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? என்னடி இது? இது ஆக்சுவலா ஹிந்தி சீரியலுடைய ஸ்பூஃப். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. பட் உண்மையை சொல்லணும்னா இந்த ஸ்பூஃப் எவ்வளவோ தேவலாம். இதோடைய ஒரிஜினல் சீன்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், நீங்களே மிரண்டுருவீங்க.
சிக்ஸ் பேக்காக கண்டுபிடிக்கப்பட்ட அரிய வகை கருவியாம்ல. என்னடா இது? ஆஹா, சான்ஸே இல்ல, வேற லெவல். நல்ல ஒரு அருமையான கண்டுபிடிப்பா இருக்குது. காலங்காத்தால எந்திரிச்சு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி வேர்வை சிந்தி உனக்கு நல்ல தேவையே கிடையாது. இந்த கிரில் கம்பியை வாங்கி வயித்துல மாட்டினா போது சிக்ஸ் பேக் வந்துருமாம்ல. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். பட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தொப்பையில கூட சிக்ஸ் பேக் கொண்டு வர முடியும். சிரிக்காடி வெக்கமா இல்ல? நன்றி நன்றி நன்றி. வர்றங்க சாலதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கன்சா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். ஸோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.